அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். நடிகை மும்தாஜ் அவர்களுடைய சமீபகால அந்த வீடியோ பதிவு காட்சிகளை எல்லாம் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. நாம் வேறு ஒரு கோணத்திலே ஒரு சில மணித்துளிகளில் வேறு ஒரு கோணத்திலே அதை நாம் பார்க்கவிருக்கிறோம். நடிகை மும்தாஜ் அவர்கள் இப்பொழுதுதான் முஸ்லீமாக மாறியிருக்கிறார்கள். இது என்ன புதிய கோணமாக இருக்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். மும்தாஜ் என்ற பெயர் முஸ்லீமுக்கு தானே வைக்கப்படும். அவர்கள் படத்திலே நடித்தாலும் அவர்கள் முஸ்லீமாகத்தானே இருந்திருக்கிறார்கள். பிறகு எப்படி இப்பொழுதுதான் முஸ்லீமாக மாறியிருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லலாம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் பெயர் சூட்டுக்கொள்வதின் மூலமாக, வெறும் அடையாளத்தின் மூலமாக அவன் முஸ்லீமாக இருப்பதில்லை. ஒரு மனிதன் முஸ்லீமாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்வதற்கு பெயர் என்பது இந்த உலகில் அளவில்தான் அது பொருத்தமானதாக இருக்குமே தவிர, ஒருவன் முஸ்லீமாக பெயர் கொள்வதன் மூலமாக அவன் முஸ்லீமாக மாற முடியாது. அவன் செயலில் முஸ்லீமாக மாற வேண்டும். முஸ்லீம் பெயரை வைத்துக்கொண்டு எல்லா ஹராமான காரியங்களையும், இறைவனால் தடுக்கப்பட்ட எல்லா செயல்களையும் செய்பவன் எப்படி முஸ்லீமாக மாற முடியும்? இதை உணர்ந்துதான் அந்த நடிகை ஒரு காலத்தில் நான் பெரும் தவறு செய்துவிட்டேன், இப்பொழுது உணர்ந்து விட்டேன், நான் மனம் திருந்து விட்டேன், நான் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடிவிட்டேன், என் பழைய அந்த காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்க்காதீர்கள் என்றெல்லாம் ஒவ்வொரு இடமாக சென்று அவர்கள் சொல்லுகின்ற அந்த நிகழ்வை பார்க்குகின்ற பொழுது அவர்கள் இப்பொழுதுதான் இறைவனிடத்திலே தௌபா செய்து முஸ்லீமாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு சமகால முஸ்லீமிடத்திலே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மட்டுமல்ல, அதிலிருந்து நமக்கு சில படிப்பினைகளும் இருக்கிறது. ஆம், முஸ்லீம் என்பது வெறும் பெயர் சூட்டிக்கொள்வது கூடிய ஒரு அடையாளமாக இல்லை என்பதை புரிந்து கொள்வோம். உண்மை முஸ்லீமாக வாழ்வியலிலே வாழ்ந்து காண்பிப்போம். இறைவன் புரிந்து கொள்வதற்கு அருள் செய்வானாக.